நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். 3 விஷயங்கள். தேவனுடைய ஆவியினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். இப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று சொல்லி 9வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? அநியாயமும் அக்கிரமும் செய்து ஒருத்தன் வாழ்ந்து கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்தரிப்பேன் என்று சொன்னால் அது ஒரு ஏமாற்றமான ஒரு காரியமாக போய்விடும் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இப்ப நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? வஞ்சிக்கப்படாதிருங்கள், வேசி மார்க்கத்தாராய் இருந்தோம், விக்கிரகாராதனைக்காரராய் இருந்தோம், விபச்சாரக்காரராய் இருந்தோம், சுய புணர்ச்சிக்காரராய் இருந்தோம், ஆண் புணர்ச்சிக்காரராய் இருந்தோம், திருடராய் இருந்தோம், பொருளாசைக்காரராக இருந்தோம், வெறியராக இருந்தோம், உதாசீனராக இருந்தோம், கொள்ளைக்காரராக இருந்தோம். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இப்படி நாம் இருந்தோம். ஆனால் எபேசு நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படி பாவ காரியத்தில் நாம் வாழ்ந்திருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்மை ஆண்டவர் ரட்சிக்கிறார், விடுதலை தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. அதனாலதான் நாம் எப்படி ஆக்கப்பட்டோம் என்று சொன்னால், கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். நன்றாய் நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அதுலதான் விபச்சாரம்,